கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் முதல் வாரத்திலே திங்கட்கிழமையிலே நாம் இருக்கிறோம். தவக்காலத்தை பற்றிய பல்வேறு விதமான சிந்தனைகளை, பல்வேறு விதமான செயல்பாடுகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கடவுளோடு இன்னும் ஆழமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு காலமாக இந்த தவக்காலம் நமக்கு தரப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நாம் தவக்காலத்தை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் கொண்டாடுகிறோம். நாமே சிந்திப்பதற்கான ஒரு அழைப்பை இந்த தவக்காலம் நமக்கு கொடுத்து நாம் மனம் மாறி கடவுளோடு இன்னும் நெருங்குவதற்கான, அதன் வழியாக மனிதர்களோடு நாம் இன்னும் அதிகம் ஆழமான உறவை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளை திருச்சபை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அதற்காக ஜபங்களையும் தவங்களையும் உபவாசங்களையும் ஒருத்தல்களையும் நம்முடைய வாழ்விலே நாம் செய்து, இதன் வழியாக நாம் கடவுளையும் மனிதர்களையும் இன்னும் அதிகமாக அன்பு செய்வதற்கான ஒரு காலமாக நாம் உருவெடுத்து கொண்டிருக்கிறோம். ஜான் நியூட்டன் என்கின்ற ஒரு இறையியலாளர் சொல்கிறார், இந்த தவக்காலத்தை உண்மையான மனநிலையில் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் இந்த உண்மையான மனநிலையில்? பல நேரங்களிலே நாம் தவக்காலத்தை கடமைக்கான ஒரு செயல்பாடாக அல்லது கடமைக்காக திருச்சபை நமக்கு இந்த 40 நாட்களை தருகிறது. இந்த 40 நாட்களுக்கான ஒரு காலமாக இதை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஒருவரோடு பேசி கொண்டிருந்த போது அவர் சொன்னார், ஃபாதர், இந்த 40 நாள் நான் நல்லா இருப்பேன், எந்த காரியமும் செய்ய மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், எந்த விதமான கெட்ட பழக்கமும் செய்ய மாட்டேன், நல்லா இருப்பேன் ஃபாதர். 40வது நாள் எப்படியாவது கடைக்கு போய் முதல் நாள் நான் தான் குடிப்பேன். இது உண்மையான மனநிலையோடு நாம் தவக்காலத்தை செய்வதற்கான ஒரு முயற்சி அல்ல. மாறாக தவக்காலத்தை நாம் உண்மையான ஒரு மனநிலையோடு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஜான் நியூட்டன் சொல்கிறார் என்றால், காரணம், பல நேரங்களிலே இந்த தவக்காலத்தை கடமைக்கான ஒரு காலமாக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கடமையின் காலமாக நாம் செய்து கொண்டிருப்பது மிகவும் வேதனைக்குரியது. ஆனால் இன்றைய வாசகத்திலே ஆண்டவர் மோசேயிடத்தில் கூறுகிறார், நீர் இஸ்ராயேல் மக்களிடத்திலே கொண்டு போய் சொல், நீங்கள் தூயவராக இருக்க வேண்டும் என்றால், காரணம் உங்கள் ஆண்டவரும் கடவுளுமாகிய நான் தூயவராக இருக்கிறேன் என்று சொல்லி உன்னுடைய மக்களிடத்திலே கொண்டு போய் சொல் என்று சொல்லி மோசேயிடத்திலே ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு இந்த தூயவர் என்கின்ற வார்த்தையை நாம் பல நிலைகளில் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தூயவராக இருக்க வேண்டும் என்றால் இன்றைய முதல் வாசகத்தை மீண்டும் வாசித்து பாருங்கள் அல்லது கவனித்து பாருங்கள். களவு செய்யாதே, பொய் சொல்லாதே, ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி சொல்லாதே, அல்லது ஒருவரோடு ஒருவர் நீ பொய்யானையிட்டு நீ குற்றப்படுத்தாதே, அன்புக்குரியவனாயிரு என்றெல்லாம் பல்வேறு விதமான சிந்தனைகளை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தருகிறது. இன்னும் ஆழமாக சிந்தித்தோம் என்றால் இந்த முதல் வாசகத்தை பல்வேறு விதமான செயல்பாடுகளை தூயவராக இருப்பதற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை மோசேயிடத்திலே ஆண்டவர் சொல்லக்கூடிய முதல் வாசகமாக இன்று இருக்கிறது. அதை நாம் பார்க்கிற போது தூய்மை என்கின்ற வார்த்தைக்கு 2 காரியங்களை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒன்று, உன் கடவுளுக்கு அஞ்சி நட. இந்த முதல் வாசகத்தை நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த வார்த்தை வரும், உன் கடவுளுக்கு அஞ்சி நட. உன் கடவுளுக்கு நீ அஞ்சி நடக்க வேண்டும் என்றால் இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதி பகுதி, உன் மீது நீ அன்பு கூறுவது போல அயலார் இடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது அழகாக சொல்லணும் அப்படின்னா, இயேசு கடவுள் 2 கட்டளைகளை தருகிறார். இதான் இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த 2 கட்டளை என்ன நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். கடவுளை அன்பு செய்ய வேண்டும், கடவுளுக்கு பயப்பட வேண்டும், கடவுளுக்கு பயந்து வாழ வேண்டும். இந்த பயம் என்பது அன்பின் வெளிப்பாடு. நான் கடவுளுக்கு பயப்படுறேன் அப்படின்றது ஏதோ பயத்தில் அஞ்சி வாழ்கிறது இல்லை. இன்றைக்கி டீச்சர்ஸ்க்கு ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பயப்படுகிறார்கள் என்றால் அந்த பயத்தை சொல்லவில்லை. மாறாக இங்கு பயம் என்பது அன்பு செய்வது, அன்பின் வெளிப்பாடான ஒரு பயத்தை, உன் கடவுளுக்கு அஞ்சி நட, நீ உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வாயாக. இதுதான் இயேசு 2 கட்டளைகள் என்று சொல்கிறார். 10 கட்டளைகளும் இந்த 2 கட்டளைகளுக்குள் தான் வரக்கூடியதாகவும் இருக்கிறது.
இந்த 2 கட்டளைகள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. இதை நம்ம இப்படி பார்க்கலாம். கடவுளை அன்பு செய்ய வேண்டும், உன்னை அன்பு செய்ய வேண்டும், பிறரை அன்பு செய்ய வேண்டும். ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. எப்படி? நான் என்னை அன்பு செய்ய வேண்டும், என்னை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்ய வேண்டும். பிறரை அன்பு செய்வது என்பது கடவுளை அன்பு செய்வதற்கான ஒரு வழி. இதை தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நற்செய்தி வாசகத்திலே வெள்ளாட்டு கிடாய்களையும் ஆடுகளையும் 2ஆக பிரிக்கக்கூடிய நிகழ்வு. அதிலே கடவுள் சொல்கிறார், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். பிறர் கடவுள், நான், பிறர் கடவுள். இந்த 3ஐயும் இந்த நற்செய்தி வாசகம் தொடர்பு படுத்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. மிக சிறியோருள் என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நான், பிறர், கடவுள், இந்த 3ம் இணைந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நான் என்னை அன்பு செய்யக்கூடியவனாக இருக்கிறேனா? இதுதான் முதல் கேள்வி. நான் என்னை முதலில் அன்பு செய்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேனா? கட்டாயமாக நம்ம சொல்லுவோம், நான் என்ன அன்பு செய்கிறேன். நான் பல நேரங்களில் சொல்லுவேன், நான் நம்மளை முழுமையாக அன்பு செய்வது இல்லை. ஏன்? காரணம், என்னுடைய உடல்நிலையை அல்லது என்னுடைய மனநிலையை நான் பல நேரங்களிலே கவனித்து கொள்வது இல்லை. இன்றைய முதல் வாசகத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். களவு செய்யாதே, பொய் சொல்லாதே, ஒருவரை ஒருவர் வஞ்சிக்காமலும், என் பெயரில் பொருட்டு பொய்யான இடாமலும் இரு என்றெல்லாம் சொல்லி இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் ஒரு பொருளை எடுத்துட்டேன், அல்லது ஒரு பொருளை ஒருத்தர்கிட்டேருந்து களவாடிட்டேன், திருடிட்டேன். என்னுடைய நிம்மதியை நான் வாழ்வில் இழந்து விடுகிறேன். என்னுடைய நிம்மதியை நான் வாழ்க்கையில் இழந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய நிலைக்கு நான் மாறுகிறேன். நான் ஒருவர்கிட்ட பொய் சொல்லிட்டேன். நான் ஒருவருடைய பொருளை அல்லது ஒருவருக்கு எதிராக நான் குற்றம் சுமத்தி விட்டேன், பொய் சான்று சொல்லிவிட்டேன். இங்கு நான் என்னுடைய நிம்மதியை இழந்து விடுகிறேன், என்னுடைய ஒரு வாழ்வை இழந்து விடுகிறேன். இன்றைக்கி மனசாட்சியை செத்துட்டு அல்லது மனசாட்சியை கொன்றுட்டு வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் கடவுளுக்கு பயப்படவில்லை அல்லது கடவுளை அன்பு செய்யவில்லை. கடவுள் மீது பயமும் இல்லை, அன்பும் செய்யவில்லை. நான் தொடக்கத்தில் சொல்லிட்டேன், நம்ம கடவுள் மேலே அன்பு செய்கிறோம் அல்லது கடவுள் மீது பயப்படுகிறோம் என்றால் அது பயம் என்பது அன்பின் வெளிப்பாடு. குற்ற உணர்ச்சியே இல்லாத நிலையில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் நாம் இருக்கிறோம். ஆனால் நான் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்றால் முழுமையான மனநிலையோடு நான் உண்மையானவற்றை தேர்ந்தெடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் நேர்மையான உள்ளத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் கடவுள். நான் என்னை அன்பு செய்கிறேனா இன்னைக்கு அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நான் என்னை முழுமையாக அன்பு செய்யக்கூடியவனாக இருக்கிறேனா? இந்த கேள்வியை இன்றைக்கி நம்ம திருமையும் கேட்டு பார்க்கணும். பல நேரங்களில் நான் பிறர் அன்பு செய்கிறேனா அல்லது கடவுள் அன்பு செய்கிறேனா அப்படின்ற ஒரு வாக்குவாதம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும், கடவுளை அன்பு செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு தொடக்கமாக முதலில் நான் என்னை அன்பு செய்ய வேண்டும். இன்றைக்கி நான் என் அன்பு செஞ்சேன் அப்படின்னா ஒருத்தருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன். இன்றைக்கி எத்தனை பேர் நிம்மதியாக இருக்கும்னு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா? அப்படி நிம்மதியாக வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது போய் 100% போய். மேபி நான் வெளியில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம், நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் நான் என்னை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்றால், பிறர் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்றால், கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்றால்,
நான் நேர்மையான உள்ளத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மனிதனாக என்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். நான் என்னை அன்பு செய்கிறேனா அப்படின்னு இன்றைக்கி எல்லாரும் உட்காந்து கேட்டு பாருங்கள். திருமையும் மனசாட்சியை தொட்டு நான் என்னை அன்பு செய்கிற போது நான் பிறரை முழுமையாக அன்பு செய்கிறேன். அதை தான் நற்செய்தியில் இயேசு சொல்கிறார். எப்போ வந்துப்பா நீ சிறையில் இருந்து என்னை பார்த்த, எப்போ வந்துப்பா எனக்கு தாகமாக இருக்கிறப்ப தண்ணி கொடுத்த, எப்பப்பா நீ என்னை உடை இல்லாமல் இருக்கிறப்ப உடை கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கடவுள் சொல்கிறாரு, நீ பிறருக்கு செய்ததையெல்லாம் எனக்கு செய்தாய். பிறர், கடவுள், இங்கு இந்த மூன்றும் இணைந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. நான் என்னை துறக்க வேண்டும் என்றால், நான் என்னை துறந்தேன் என்றால் பிறரை நான் உறவோடு வாழ்வதற்கான ஒரு அழைப்பை தருகிறேன். நான் பிறரோடு உறவோடு வாழ்கிறேன் என்றால் நான் கடவுளுக்கு ஊழியம் செய்யக்கூடியவனாக மாறுகிறேன். இப்போ நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நான், பிறர், கடவுள், இது மூன்றும் இணைந்தது. இதில் ஒன்று இல்லை அப்படின்னாலும் நம்ம கடவுள்கிட்ட போக முடியாது, பிறர்கிட்ட போக முடியாது, என்கிட்ட வர முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நேர்மையான உள்ளத்தோடு நம்மை நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்போம். முதலில் நான் என்னை அன்பு செய்யக்கூடியவனாக இருக்கிறேனா என்கின்ற கேள்வியை நாம் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்மை முழுமையாக அன்பு செய்கிற போது பிறரை அன்பு செய்கிறோம், பிறருக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், மாறுகிறோம். நாம் பிறருக்கு செய்கிற போது கடவுளை ஆழமாக இன்னும் நாம் கடவுளோடு இன்னும் அதிக உறவில் மேற்கொள்ளக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை தான் இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது, நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. தவக்காலமும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சிந்தனைகளை நம்முடைய வாழ்விலே உள்நோக்கி சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு நம்ம அழைப்பு தரக்கூடியதாக இருக்கிறது. தவக்காலத்தை உண்மையான மனநிலையோடு நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடமைக்கான ஒரு காலம் அல்ல, மாறாக உண்மையான மனநிலையோடு நான் என்னை முழுமையாக அன்பு செய்கிற போது நான் பிறரை அன்பு செய்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் பிறர் அன்பு செய்கிறேன் அப்படின்றது என்னை முழுமையாக நான் அன்பு செய்கிற போது தான் அந்த பிறர் அன்பு என்பது முழுமையான ஒரு வெளிப்பாட்டை தரக்கூடியதாக இருக்கும். அந்த பிறரை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்கிற போது தான் நான் கடவுளை முழுமையாக, கடவுளோடு இன்னும் ஆழமான ஒரு உறவிற்கு என்னை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்க முடியும். இறை மனித உறவு என்பது இன்று கடவுளை நாம் முழுமையான மனித நிலையோடு அன்பு செய்வதற்கான ஒரு மனநிலையை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் இன்று இந்த தவ காலத்தில் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நேர்மையோடும் நீதியோடும் நாம் வாழ்கிற போது நாம் கடவுளை இன்னும் ஆழமாக, கடவுளோடு இன்னும் ஆழமான ஒரு உறவில் நாம் வளரக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த உன்னதமான உறவை நாம் ஆழப்படுத்துவதற்கான ஒரு காலமாக நாம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தி கொள்கிற போது இறைவன் நம்மையும் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்பாட்டையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய நிலையிலிருந்து நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற சிந்தனைகளை கொண்டவர்களாக இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமென்.